ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லது ஒரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை எடுத்த விளாக் தான். அன்றைய விளாகில் நான் செய்த வேலைகளை சில பாசிட்டிவான மெசேஜோடு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் லைக் கொடுங்கன்னு சொல்கிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் வந்து விளாக் வந்து எடுத்து. ஆனால் வந்து போன செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு வந்தது இல்லையா, அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா விளாகே வந்து சரியாக எடுக்கலை. ஏன்னா அதன் அடுத்த நாள் வந்து தம்பியோட பிறந்த நாள் வந்துச்சு. வீட்டில் வந்து உறவினர்களாக நிறைய பேர் இருந்தாங்க. அப்படின்னால விளாக் வந்து அதிகமாக எடுக்க முடியல. நார்மலான ரொட்டீன் விளாகே கொடுக்க முடியல. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா சரி விளாக் எடுப்போம்னு சொல்லிட்டு அதனுடைய கிளிப்பிங்ஸை சின்ன பாசிட்டிவான மெசேஜாக இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நிறைய சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளையும் இதில் வந்து பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் தான் காலையிலே எழுந்திரிச்சிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லிக்யூட்லாம் போட்டு விளக்கமாத்தால நல்லா டைல்ஸ் வந்து ஃபுல்லுமே கழுவி ஒரு 3 மணியை போல் வந்து எழுந்திரிச்சு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு வாரமாக வீடு ஃபுல்லுமே நல்லா கசகசன்னு இருந்துச்சு. எல்லாத்தையுமே நல்லா விளக்கமாற்ற வச்சு நல்லா லிக்யூட்லாம் ஊற்றி நீட்டாக வந்து கழுவி விட்டுட்டு தான் ஃப்ரெஷ்ஷப்பாகவே போனேன். போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மாப்பு போட்டு அப்படியே ஸ்டிக் வந்து எடுத்துட்டேன். அதுவும் இந்த இப்போ ரோடு போகிறேங்கிற பேரில் காவியெல்லாம் வந்து கொட்டி வச்சுக்கிறாங்களா, அது வந்து லேசாக தண்ணி பட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலுமே போதும், ஒயிட் டைல்ஸுக்கு அதுக்கு அப்படியே வந்து கரை வந்து நல்லா பிடிச்சிக்கிறது. அதனால் அப்படியே நல்லா மாப்பு ஸ்டிக்குமே போட்டு விட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் வந்து ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து துளசி மாடத்தையுமே நல்ல நீட்டாக வந்து இந்த கழுவி விடும்போது அப்படியே துளசி மாடத்தெல்லாம் கீழே இறக்கி வச்சுருது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த தென்னை மரம் மக்க இருக்கு இல்லையா, அதையுமே நல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக வந்து கழுவிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சரியாகவே நான் வந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றலை, வீடுமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால் நீ ஃபுல்லாக வந்து நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கோலம் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்தை வந்து தூக்கி வந்து மேலே வச்சு விட்டுட்டேன். நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்குறது இந்த அதிகாலை நேரம் தான். ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து மிஸ் பண்ணினேன் இந்த ஒரு வாரமாக வந்து எழுந்திக்காமல். எப்போதுமே எழுந்திக்கிறதா, ஆனால் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக நான் வந்து செய்யலை. நம்ம மட்டும் இப்போ வீட்டில் நம்ம இருக்கிற நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா வந்து செஞ்சிட்ருக்கோம். திடீர்னு ஒரு வாரமாக அது செய்யலைன்னு வச்சுங்களேன், நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படா நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு எண்ணம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து விளாக் எடுக்கும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து திருப்தியாக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வந்து இந்த குதிரை வந்து வச்சுருப்பேன். நிறைய சிஸ்டருமே நான் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறேன், விளாக்லேயுமே சொல்லியிருக்கேன். இது எங்கே வாங்கினீன்னு கேட்டே இருந்தீங்க. மண்பாண்ட கரையெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த குடிசை பொருட்கள்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மண்பாண்ட பொருட்கள்லாம் குடிசை தொழில் வச்சு விற்பாங்களே, அவங்கள்ட்ட தான் வந்து வாங்கினது. ஒரு பீஸ் வந்து 350 ரூபா என்னமோ நினைக்கிறேன், ஜோடி சேர்த்து 700 நினைக்கிறேன். ரொம்ப வந்து வீட்டுக்குள்ளே அது வந்து பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்குற மாதிரிக்கு வந்து ஃபீல் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் இன்றைக்கி அதிகமாக எதுவுமே இல்லை. அதனால் வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து செவ்வரளி கொஞ்சம் இருந்துச்சு, அதை தான் வந்து வாசலில் வந்து அந்த துளசி மாடத்துக்கு, அதன் பிறகு இந்த பாவை விளக்கு வச்சுருப்பேன். அப்புறம் குதிரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து கட்டி போட்டுட்டு விளக்குமே வந்து வச்சுட்டேன். இந்த விளாகில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அக்கா உங்கள் வீட்டில் உள்ள அந்த மணி பிளான்ட் செடி அப்புறம் என்ட்ரன்ஸில் என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து வீடியோவே எடுக்க முடியல இல்லையா, அவங்க நினச்சிட்டே தான் இந்த சரி கேட்குறாங்களே கொடுப்போன்னு பார்த்தோம்னா கொடுக்கவே முடியல, சூழ்நிலைகள் அமையவே இல்லை. இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடுது. நான் கொடுக்குற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா செடிகளுமே கவர் ஆகிற மாதிரி தான். ஏன்னா டெய்லிக்குமே வந்து நான் ரொட்டீன் விளாக்காக தானே கொடுக்குறேன். அன்னன்னைக்கு நான் என்னென்ன வேலைகளாக செய்கிறேனோ அதை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படிங்கிற பொழுது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இங்கே பார்ப்பீங்க எல்லா செடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணில் படுற மாதிரி தான் நான் வந்து விளாக்லாம் கொடுக்குறேன். சரி, யூனிக்காக இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் என்னென்ன செடிகள்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து அப்படியே இப்போ இது இருக்குல்ல ஒரு போர்டு மாதிரிக்க வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வுட்டில், அதில் வந்து அடிச்சு வச்சுருப்பேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்ச்சி இருக்கு இல்லையா, தென்னை மரம் ஓலை மாதிரிக்க இருக்கும் இல்லையா, அதில் வந்து செடி வச்சு அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா புத்தர் சிலையும் வந்து அந்த
பூந்தொட்டியில் வந்து வச்சுருக்கேன். இந்த சைடு 2 குதிரை, அதன் கூட வந்து பார்த்திங்கன்னா பாவை விளக்கு வச்சு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடம் வந்து வச்சுருக்கேன். அதில் உள்ள வந்து கோமாதா சிலை கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வாங்கி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அந்த துளசி மாடத்தோடு வந்து அந்த கோமாதா சிலையை வைக்கும் பொழுது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு புத்தர் சிலை வச்சுருக்கேன். இந்த மணி பிளான்ட் செடி வந்து ஒரு 5.5 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சின்னதாக வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வாங்கும்போது ரேட்டு வந்து சரியாக தெரியல, 150 ரூபாய் எவ்வளவோ. அப்போ மணி பிளான்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாங்கி வச்சது. பார்த்திங்கன்னா லென்த் வந்து அவ்வளோ கொடி படர்ந்து நல்லா வந்து க்ரோத் வந்து இருக்கும். இதுலேருந்து நான் கட் பண்ணி தான் வந்து எல்லா செடிகளுக்குமே வந்து எல்லா பாட்லேயுமே வந்து அந்த மணி பிளான்ட் செடியை நான் வந்து வச்சுருக்கிறேன். அதன் கூட வந்து மணி பிளான்ட் நல்லா வந்து வளரணும், அதற்கான டிப்ஸு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, மேக்ஸிமம் வெயில் வந்து அதிகமாக படுற இடத்துல வந்து மணி பிளான்ட் வந்து வைக்காதீங்க. கொஞ்சம் வெயிலும் நிழலும் இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து வைக்கணும். மணி பிளான்ட்டை வைக்கும்போது இப்போ மண்ணில் வச்சு நல்லா நீட்டாக கொடி மறிக்க விட்றீங்க அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா, நல்லா ஆழமாக வந்து அந்த மணி பிளான்ட்டை வந்து நல்லா ஊண்டி வச்சுருங்க. ஊண்டி வச்சுட்டு அந்த மீஷோ நிறைய ஆப்லலாம் கிடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த குச்சி மாதிரிக்கே இருக்கும் இல்லையா, அந்த வலையெல்லாம் போட்டு இந்த க்ரீன் கலரில் காயில் ஸ்டிக் அப்படின்னு போட்டாலே வந்து உங்களுக்கு மீஷோலலாம் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். அதனால தான் மீஷோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்லாம் கம்மி தான். அது வந்து நம்ம மணி பிளான்ட் வைக்கும்பொழுதே அந்த காயில் ஸ்டிக்கையும் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி விட்டுருங்க. மணி பிளான்ட்டை வந்து சுற்றி விட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடி பிடிச்சி வந்து வளரும். நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வந்து பண்ணினேன். இன்ன வரைக்கும் அந்த நீங்கள் மணி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காயில் ஸ்டிக் வந்து இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இப்போ நெருக்கி வரப்போகுது. அது வரைக்குமே அந்த காயில் ஸ்டிக்கோட பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வந்து நல்லா கொடி பிடிச்சி நல்லா வளரும். அதுக்காக தான் சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் புத்தர் சிலைக்கு இந்த பக்கத்தில் பார்த்தா கூட தெரியும், ஒரு குச்சி மாதிரிக்கே இருக்கு இல்லையா, அதுதான். இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி, கற்பூரவள்ளி வெத்தலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோட்டான்ஸ் தான். இது வந்து வளர்ந்த பிறகு நம்ம குச்சி உடச்சி நம்ம பக்கத்தில் இருக்கிற செடிகளில் வந்து ஊண்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து வளருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக யாருமே வந்து புதுசாக போய் வாங்காதீங்க நர்சரிலாம். இந்த மாதிரிக்கே குச்சி வளர்ந்த பிறகு அந்த கலரில் வந்து கொடுக்குது இல்லையா, ஒய்லட் வித் க்ரீன் கலர் லீஃபில் வந்து குரோட்டான்ஸ் மாதிரிக்கே இருக்கும். அதை உடச்சி விட்டு நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா வந்து புதுசு மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செடி வாங்குவோம் இல்லையா நர்சரியில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து சிகப்பு கலர்லேயும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரு இட்லி பூ. நல்லா வந்து இப்போ இட்லி பூலே நல்லா பெரிய மரமாக வளர்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பஃப்னு நல்லா அடர்த்தியாக வந்து நம்ம வீட்டில் வந்து என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து நல்லா ஏற்ற ஒரு செடியாக இருக்கும். அதுவுமே ஃபுல் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வீடியோலலாம் காமிப்பேன். இன்றைக்கி வந்து அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்காக அப்படியே சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். என்ட்ரன்ஸ்லலாம் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து செடிகளுக்கெல்லாம் எல்லாமே தண்ணிலாம் விட்டுட்டு அப்படியே வந்து மாடிக்குமே வந்தாச்சு. ஏன்னா வெயில் வந்து அவ்வளோ ஒரு வெயிலாக வந்து இருக்குது. எப்போதுமே நான் பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு 9-10 மணியை போல் தான் மாடிக்கு வருவேன். நிறைய விளாக்லலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் என்ட்ரன்ஸில் தீபம் வச்சதோட சரி மாடிக்கு போய் கொஞ்சம் பூக்கள் பறிக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த வேலையை பார்த்துட்டு வந்துடலாம், செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்து காலையில் ஒரு 7 மணிக்கு போனேன். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெயில் வந்து வந்துருச்சு. அதனால வந்து இப்போலாம் காலையில் வந்து அந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் இன்றைக்கி எதுவுமே இல்லைங்கிறதுனால அந்த சந்தன மல்லி இருக்கு இல்லையா, அது சந்தன முல்லை அது வந்து மாடியில் கொஞ்சம் 2-3 இருந்துச்சு. அதுவுமே அதன் கூட கனகாமரம் அப்படின்னு கலந்து கட்டி தலைக்கு வச்சு விட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மறிக்குழந்து என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருப்பேன். மறிக்குழந்து துளசியும் வந்து கட்டி பார்த்தீங்கன்னா அந்த காமாட்சி விளக்குக்கு வந்து போட்டுட்டேன். அப்புறம் சிவலிங்கம் அது நந்தி சிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பகரத்தூர் கோயிலுக்கு போனேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ வாங்கினேன். 50 ரூபா ஒரு பீஸ் வந்து 50 ரூபான்னு நினைக்கிறேன். சிவன் மட்டும் வாங்கினா 50 ரூபா, நந்தியோட சேர்த்து வாங்கினோம்னா 100 ரூபா. தனித்தனியாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் சேர்த்தே நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபம் இன்றைக்கி வந்து கொட்டங்காய்ச்சி எடுத்து அதிலலாம் வந்து செய்யலை. சிம்பிளாக வந்து இன்றைக்கி பூஜை பண்ணுறதுனால கப்பு சாம்பிராணி தான். இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறோம் பூஜை அப்படிங்கிற பொழுது கப்பு சாம்பிராணி வந்து எடுத்துக்கிறது. அப்படியே வீடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி தூபமே வந்து காட்டி விட்டுட்டேன்.
இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான மெசேஜ் இதில் வந்து பார்க்கலாம். நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெரிய அளவில் கஷ்டங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நேரங்கள்லாம் வந்து நினச்சிருப்போம். அது நமக்கு நம்மளே ஒரு மனசில் ஏற்படுத்தியக்கூடிய ஒரு பிரமை அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். நம்மளையும் தாண்டி எத்தனையோ மனிதர்கள் வந்து அன்றாடம் அவ்வளோ ஒரு கவலைகளில் வந்து இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கவலைகள், கஷ்டங்கள் நம்ம மனசில் வருதுன்னா, போட்டு அதையே நம்ம வந்து எப்போதுமே குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதனால இந்த விஷயம் நடந்துருமோ, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை மனசில் போட்டு எப்போதுமே வந்து உலட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம முன்னேறதுக்கான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கணுமே தவிர, முடிஞ்ச விஷயத்தை எப்போதுமே நம்ம மனசுக்குள்ளே போட்டு நம்ம வந்து அது குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம மனசு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது பெரிய அளவில் நமக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே சரி, அது பெரிய அளவில் ஒரு கஷ்டத்தை நமக்கு வந்து கொடுக்குற மாதிரிக்கே ஃபீல் ஆகும். நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கும் பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம மனமாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்ப 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 நம்ம அதையே சொல்லி காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது வந்து பெரிய ஒரு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். அதனால் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் நமக்கு வந்து நெகட்டிவாக நடந்துருச்சுன்னா, அதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம எப்போதுமே அதை சொல்லி காட்டுறதோ, இல்லை அதையே நினச்சி வருத்தப்படுறதோ வந்து இருக்காதீங்க. லைஃப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான். ஷார்ட்ஸ் பீரியடில் வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கிற பொழுது லைஃப்பில் வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக எந்த கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படி தான் அமைச்சிட்டு ஓரமாக வச்சுட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நல்லா வந்து நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சு பாருங்கள். லைஃப் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இருக்கிற வரைக்கும் நம்ம காலங்களில் நல்லா சந்தோஷமாக வந்துட்டு போவோம். போட்டி பொறாமைகள்லாம் அதிகமாக இருக்க வேணாம். இவ்வளவுக்கு நான் தெளிவாக பேசுகிறேன்னா அவ்வளவுக்கு நான் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ ஒரு நெகட்டிவாக நான் வந்து பேசுவேன். இதெல்லாம் நடக்குமா, நடந்த விஷயத்தையே திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டு, அது பண விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் திருப்பி திருப்பி ஒரு 10 தடவையாவது சொல்லிடுவேன். அந்த மாதிரிக்கு அந்த கேரக்டர் இப்போ டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படின்னா வந்து அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் இந்த ஏர்லி மார்னிங். நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டே இருக்கிறேன். அதையுமே உங்கள் கூட பிளாகாக வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் அன்றைக்கி வந்து இது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்லலாம் கூட. அந்த பூந்தொட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துளசி செடி வந்து வச்சு விட்டுட்டு, கொஞ்சம் மணி பிளான்ட்டு, அப்புறம் வந்து இந்த பச்சை கற்பூரம் வெத்தலைலாம் இருந்துச்சு, அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வரக்கூடிய விலாக்லலாம் வந்து நல்ல நல்ல பாசிட்டிவான மெசேஜ்லாம் உங்கள் கூட இன்னுமே நான் நிறைய ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசையாக இருக்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி.